வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காய் சூடுறதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஆயில், சிறிது கல்லுப்பு போட்டு வதக்கி எடுத்தோம்னா வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு சுத்தமாக போயிடும். அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். வெண்டைக்காய்னா மூளைக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட இன்னும் என்னெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தாளிப்பு கொடுத்துக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நீள்வாக்கில் இருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துலேயே பூண்டு தட்டி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், சும்மா வாசனைக்காக நான் சேர்த்திருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்திற்கு இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி தூள், அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி ஒன்று சேர்த்திக்கோங்க. நல்லா தாளித்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி வச்சுடுங்க, நல்லா வேகட்டும். வெண்டைக்காய் கொலஸ்ட்ரால் குறைக்கிற தன்மை ரொம்பவே இருக்குது. சுகருக்கு, ஆஸ்துமாக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய ஒன்று, மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வெண்டைக்காயில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயை அடிக்கடி சமைச்சு எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நடுவில் அடிக்கடி கிளறி விடுங்க, வேகட்டும். பிஞ்சு வெண்டைக்காயை தண்ணியில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர், ஆஸ்துமாக்கெலாம் ரொம்பவே நல்லது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.